ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவி செஞ்சிடலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். இது என்ன கிரேவின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாவும் வெங்காயம் வச்சு ஒரு அருமையான ஒரு கிரேவி தான். இப்போ வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குடமிளகா வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். அது வரைக்கும் இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா அது இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டு இதை ஒரு தனியாக ஒரு இது பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வதக்கினதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நீங்கள் வெரைட்டி ரைஸு கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சிடலாம். இப்போ அதே பேனில் அந்த எண்ணெயோடையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தை. இப்போ கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் அந்த வெங்காயத்தை அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் கடலை மாவு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து தாபா ஸ்டைல் பண்ணுறதுனால இது கடலை மாவு வந்து தண்ணியெலாம் விட வேணாம், வெறும் கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு அதை அப்படியே நல்லா கிளறிடுங்க. ஒரு 2 வாட்டி இந்த வெங்காயத்தோடு அதை பெரட்டினீங்கன்னா போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவு அது கொஞ்சம் நாழி அது இருக்கட்டும் அந்த அடுப்புலேயே. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு அந்த கிளறிட்டே இருங்க. இப்போ அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு இதோட கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் 10 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த கிரேவியை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். சப்பாத்தி, பூரி, நீங்கள் தோசை கூட இந்த கிரேவி வந்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. பார்த்திங்கன்னா வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா அதை கிளறிக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது நல்லா அதோடையே அப்படியே சேர்த்து கிளறிடுங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதலே கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க. வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தயிரை வந்து சேர்த்துக்கலாம். இது புளிக்காமல் தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புளிப்பு தயிர்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த கரண்டியால் அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. இப்போ அதை அப்படியே அந்த கிரேவியோடையே அதை நல்லா அப்படியே கலந்துருங்க. கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கடலை மாவுலாம் ஸ்மெல்லெல்லாம் போனப்புறம் நீங்கள் அந்த தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணி ஊற்றி இந்த கிரேவி இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டே இந்த வெங்காயம், கேப்சிகம் அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த வெங்காயம், கேப்சிகம்மை அதில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளறிடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகும். இது எப்போவுமே அந்த கிரேவி வந்து கெட்டியாக தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அதோட கொஞ்சமாக இது மிக்ஸ் பண்ணி கிளறிடுங்க.
இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி உங்களுக்கு குடமிளகாய் வெங்காயம் போட்ட கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நமக்கு செஞ்சிடலாம். இப்போது எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். வேறு பன்னீர் அந்த மாதிரி இப்போ சப்பாத்திக்கு இது மாதிரி டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முதலே 2 வாட்டி சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு. நீங்கள் வந்து கூட பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ அதை கிளறி விட்டுருங்க. அது நல்லா அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு இதை நல்லா கிளறிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு குடமிளகா வெங்காயம் கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். இப்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு அருமையான ஒரு கிரேவி வந்து நம்ம எப்போவுமே எப்போ சப்பாத்திக்கு ரெகுலராக சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நமக்கும் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.